சுகுண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் வேலைக்கு போயிட்டு சும்மா இருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, படிக்கலையா? படிக்கல. ஏன் படிக்கல? ஏன் படிக்கனா மெயின் காரணம் மது. சரக்குனால படிக்கலையா? இல்ல புரியல எனக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பண்ணி வயிறு வலி வந்து ஸ்டொமக் பெயின் ஆயிடுச்சு. அது போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். 2 லட்சம் 3 லட்சம் செலவானாங்க. படிப்பேன் பாட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்போ உங்க அப்பா எப்படி இருக்காங்க? போய் அதே மாதிரி தான் இருக்காங்க. இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. படிக்கல, எல்லாருமே ஸ்கூல் போறப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கியா? ரொம்ப ஃபீல் பண்ணுவாக்கா. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் போவாங்க, பசங்களும் ஸ்கூல் போவாங்க, ஜாலியாக போவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு அந்த லைஃப்பை மிஸ் பண்ணுறாங்க. நீ படிச்சிருந்தா என்ன வாய்ப்பு? படிச்சிருந்தேன்னா ஒரு இன்ஜினியர் ஆயிருப்பேன், மெக்கானிக்கல் ஆயிருப்பேன். இப்போ திரும்ப வந்து ஸ்கூல் சேர்த்தா நீ படிப்பியா, இல்லை ஏதாவது ஐடி இந்த மாதிரி படிக்க வச்சா படிப்பியா? ஸ்கூல் சேர்த்தா நான் படிப்பேன். எனக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. எனக்கு சேர்த்து ஒரு ஆள் இல்லை. வீட்டை பார்க்கணும், கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டில். இதெல்லாம் படிக்க வச்சா நீ படிக்கிறதா படிப்பேன். அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அப்பாவுக்கு சில கேட்க